எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஜூன் 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகளாவிய ஆற்றல் மற்ற குறியீட்டில் இந்தியா பிடித்துள்ள இடம் எத்தனைன்னா 63. எத்தனாவது இடம்? 63வது இடம். ஸோ இந்த ஆற்றல் மற்ற குறியீடுல முதலிடத்தில் இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஸ்வீடன். முதலிடத்தில் இருக்கக்கூடியது ஸ்வீடன். அதனைத் தொடர்ந்து முதல் 5 இடங்களும் பிடிச்சிருக்கிறதுனா ஐரோப்பிய நாடுகள் தான் இடம் பிடிச்சிருக்கும். செகண்ட் டென்மார்க், பின்லாந்து, சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ். ஸோ இந்த 5 நாடுகள் தான் இந்த ஆற்றல் மற்ற குறியீடுல முதல் 5 இடத்துல பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஆற்றல் மற்ற குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னா, இது யாரால வெளியிடப்படுகிறது அப்படின்னா உலக பொருளாதார மன்றத்தால் வெளியிடப்படுகிறது. யாரால வெளியிடப்படுகிறது அப்படின்னா உலக பொருளாதார மன்றத்தால் வெளியிடப்படுகிறது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஆற்றல் மாற்றத்தை வந்துட்டு விரிவாக கண்காணிக்கிறோம். ஆற்றல் மாற்றத்தை விரிவாக கண்காணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா அப்படின்னா, இது எதெல்லாம் அளவிடுவாங்க அப்படின்னா, ஒரு பகுப்பாய்வு கட்டமைப்பு, நிலைத்தன்மை, பாதுகாப்பு, அணுகலை ஆதரிக்கும் ஆற்றல், இந்த மாதிரி செயல்திறன்களை என்ன செய்யும் இந்த நிறுவனங்கள் பண்றத நோக்கி என்னது அதோட மாற்றங்களை ஆதரிக்கக்கூடியதுதான் இந்த ஆற்றல் மாற்ற குறியீடு. ஸோ செகண்ட் கொஸ்டின், புஷ்பக் ஏவுகணை சோதனையை செய்துள்ள விண்வெளி மையம் எது அப்படின்னா இஸ்ரோ. இஸ்ரோ தான் இந்த புஷ்பக் ஏவுகணை சோதனையை செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த புஷ்பக் ஏவுகணை சோதனையோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்னன்னா செயற்கைக்கோளை மேல கொண்டு போயிட்டு மறுபடியும் பத்திரமா கீழே என்னது தரையிறங்க கொண்டு வருது. கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டு வருது. அதுதான் இதோட முக்கியமான பயன். இஸ்ரோ அப்படின்றத அப்ரிவேஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல இருக்கு. இது எப்போ முதல் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1969. ஸோ இந்த இஸ்ரோ தொடங்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் யாருன்னா விக்ரம் சாராபாய். தற்போதைய தலைவர் யாருன்னா இஸ்ரோவோட தற்போதைய எஸ் சோம்நாத். அதாவது இவரு 10வது தலைவர். எத்தனாவது தலைவர்? 10வது தலைவர். 9வது யார் இருந்திருப்பாங்க? சிவன் இருந்திருப்பார். யார் இருந்திருப்பாங்க? சிவன் இருந்திருப்பாங்க. ஸோ இஸ்ரோவை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்ல அதுல நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யார்? ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யார் அப்படின்னா நிதி அமைச்சர் தான் தலைமை தாங்குவாங்க. ஸோ நிதி செயலாளர், குடியரசுத் தலைவர் இவங்களாம் என்னது இதுக்கு வர மாட்டாங்க. ஓகே, இப்போ என்னன்னா 53வது கூட்டம் நடந்திருக்கும். இதுல நிதி அமைச்சர் யாரு? நிர்மலா சீதாராமன் தான் இருக்காங்க. ஏன்னா அடுத்த பதவி இருக்கிற வரைக்கும் அவங்க தான் நிதி அமைச்சராக இருப்பாங்க. அவங்க தலைமையில தான் 53வது நிதி அமைச்சர் கூட்டம் நடைபெற்றிருக்கும். ஸோ ஜிஎஸ்டி அப்படின்றது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி 2017 ஜூலை 1 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட், சமீபத்தில் அதிவிரைவு இமிகிரேஷன் சேவையான அதாவது ஃபாஸ்ட் ட்ராக்கிங் இமிகிரேஷன் சர்வீஸ் அறிமுகம் செய்துள்ள நாடு எது அப்படின்னா இந்தியா தான் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. எங்க அறிமுகம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்துல தான் இது அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. யாரு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா அமித்ஷா. யாரு? அமித்ஷா தான் இதை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இது என்ன நோக்கத்துக்காகனா இந்த குடியேற்ற சேவை என்னது அதிவிரைவாக கையாளுவதற்காக. குடியேற்ற சேவையை அதிவிரைவாக கையாளுவதற்காக இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கிங் இமிகிரேஷன் சர்வீஸை அமித்ஷா அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. அதுபோக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துப்பாரு. என்ன அப்படின்னா வரும் 2047க்குள் வளர்ந்த இந்தியா என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் லட்சியத்தின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் யுனெஸ்கோ கொடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட், கங்கை நதிநீர் ஒப்பந்தம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? எப்படின்னா 1996ல ஏற்படுத்திருப்பாங்க. கங்கை நதிநீர் ஒப்பந்தம் எந்த வருஷம் ஏற்படுத்திருப்பாங்க? 1996ல. எந்த நாடுகளுக்கு என்ன? இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையே நடைபெறும். இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையே நடைபெற்றிருக்கும். அதுக்கப்புறம் 1996ல இந்தியா மற்றும் பங்களாதேசம் கையெழுத்திட்ட கங்கை நீர் ஒப்பந்தம் 2026, அதாவது 30 வருஷம் தான் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அந்த 30 வருஷம் எப்போ முடியுதுன்னா 2026ல முடிய போகுது. அதனாலதான் இப்போ அவங்க ஷேக் ஹசீனா வந்திருப்பாங்க. யாரு? பங்களாதேஷ் பிரதமர் யாரு? ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க இந்தியா வந்து பிரதமர் மோடி கூட ஒரு 10 ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாகவும் இது ரிலேட்டடாகவும் அவங்க பேசியிருப்பாங்க. அது போக மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருப்பாங்க, இந்தியா இந்த பங்களாதேஷ் பிரச்சனைகளை வந்துட்டு மேற்கு வங்காளம் வந்துட்டு பக்கத்துல இருக்கிறதுனால ஸோ அவங்கள எதுவுமே கன்சல்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருதலை பட்சமாக அரசாங்கம் செயல்படுகிறது அப்படின்னா யாரு? மம்தா பானர்ஜி அவர்கள் குற்றம் சாட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த நியூஸஸ் நிறைய ரிலேட்டடாக வந்திருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். கங்கை நதிநீர் ஒப்பந்தம் எதற்கு? இந்தியா மற்றும் பங்களாதேஷ். எத்தனை வருஷம்? 30 வருஷம். எப்போ முடியுது? 2026ல முடியுது. ஸோ அதுக்குள்ள இந்த ஒப்பந்தத்தை மறுபடியும் புதுப்பிச்சாகணும். ஸோ ஓவரால் ஒரு 10 கிலோமீட்டர் தான் அந்த ஒப்பந்தமே இருக்கும்னு நினைக்கிறேன். 10 கிலோமீட்டருக்கு தான் அந்த தண்ணி வர்றதுக்கான ஒப்பந்தங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டா தெரியல. ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட், தேசிய தேர்வு முகமையின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா பிரதீப் சிங் கரோலா. பிரதீப் சிங் கரோலா அப்படின்றவங்க தேசிய தேர்வு முகமையின்
தலைவராக நியமனம் செய்துள்ளார். ஸோ அந்த தலைவர்கள் நியமனம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருமான தலைவர்கள் ஆரம்பிச்சுப்பாங்க. ஸோ அந்த தலைவர்கள் எல்லாமே நீங்க கிளியரா படிச்சு வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த தேசிய தேர்வு முகமை அப்படின்றது என்னன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NDA அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா நவம்பர் 2017 இந்திய அமைச்சரவையால் அங்கீகாரம் வழங்கப்பட்டது எப்ப 2017 நவம்பர்ல. ஸோ இவங்களோட முதன்மையான பணி என்னன்னா இந்தியாவில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகங்கள், இந்திய மேலாண்மை கழகங்கள், இந்திய மத்திய பல்கலைக்கழகங்கள் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை சேர்ப்பதற்கு நுழைவுத் தேர்வுகளை நடத்துவது. ஆக்சுவலா நம்ம நேத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட ஒண்ணு பார்த்திருந்தோம். எது இந்த நீட் முறைகேடு, நீட்டு, அதுக்கப்புறம் நெட்டு இந்த எக்ஸாம்க்கான முறைகேடுக்கான ஒரு குழு ஒன்று நேற்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். யார் தலைமையில்னா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நேத்து. ஸோ அந்த மாதிரி முக்கியமான குழுக்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்ப 2-3 நாளா பாத்தீங்கன்னா நிறைய சிபிஐ விசாரணை பண்ணணும், நீட் தேர்வு, அதுக்கப்புறம் UGC நெட்டு இதுல எல்லாம் நிறைய முறைகேடு நடந்திருக்கு, பேப்பரை வெளில விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்தது. எதிர்கட்சி தலைவர்கள், ஆளுங்கட்சி தலைவர்கள் சொல்லிட்டு எல்லாருமே நிறைய அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஏரியா. ஸோ இது ரிலேட்டடா கண்டிப்பா குரூப் 2ல கொஸ்டின் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுபோக இந்திய அரசு வினித் ஜோஷி அப்படின்றத இந்த NDAவோட முதல் இயக்குனராக நியமனம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு 2024 எங்க நடைபெறுள்ளது அப்படின்னா கஜகஸ்தான்ல நடைபெறுது. ஸோ இது 2023ல எங்க நடந்திருக்கும் அப்படின்னா இந்தியாவில் நடந்திருக்கும். எங்க இந்தியாவில் எந்த பிளேஸ் அப்படின்னா கோவால நடந்திருக்கும். எங்க கோவால நடந்திருக்கும் 2023ல. ஸோ இந்த சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படின்றதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா பெய்ஜிங் சீனால இருக்கு. எங்க இருக்கு? சீனால இருக்கு. ஸோ இது எப்ப ஏற்படுத்திருப்பாங்க அப்படின்னா 2001 ஐ திங்க் ஜூன் நினைக்கிறேன். 2001 ஜூன்ல சீனா மற்றும் ரஷ்யாவில் நிறுவப்பட்ட யுரேஷிய அரசியல், பொருளாதார, சர்வதேச பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்பாகும். இதோட புவியியல் நோக்கம் அப்படின்றது பார்த்தோம்னா மக்கள் தொகை மற்றும் அடிப்படை உலகின் மிகப்பெரிய பிராந்திய அமைப்பாகும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னதான் 2023ல இந்தியாவில் உச்சி மாநாடு நடைபெற்றிருக்கும். ஸோ இந்த உச்சி மாநாடுகள் ரொம்ப முக்கியம். சாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு, அதுக்கப்புறம் ஷார்க்கு, G20, G7, அது போக வேற என்ன இருக்கு, பிரிக்ஸு. ஸோ இந்த மாதிரி பிரிக்ஸு, ஏசியன், ஸோ இந்த மாதிரி மாநாடுகள் எல்லாமே முக்கியம். இது எங்கெல்லாம் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் எங்க நடைபெற போகுது, இந்த வருஷம் எங்க நடக்குது அப்படின்றத இந்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். இதுல இருந்து கொஸ்டின் வராம இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க நம்ம இந்த PDF வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த PDF டவுன்லோட் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதை ஆன்சரோட மார்க் பண்ணியிருக்கும். இது ஆன்சர் இருக்குன்னா இதோட ஆன்சரோடய மார்க் பண்ணியிருக்கும். நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதில் ஃப்ரண்ட்ல எப்படி செட் பண்ணிருப்போம்னா அந்த 7 கொஸ்டின் மட்டும் இருக்கும். இந்த 7 கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கோம்னா அந்த இன்னைக்கு நடந்துள்ள 7 கொஸ்டின்னா ஃப்ரண்ட்ல 7 கொஸ்டின் இருக்கும். நீங்க தெரிஞ்சா அதை அட்டன் பண்ணலாம். அப்படியே கீழே ஸ்கோரல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஆன்சர் வித் இந்த எக்ஸ்பிளனேஷனோட அது அந்த PDF இருக்கும். நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலரா PDF கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் போட்டுட்டு வரோம். ஃப்ரீ டெஸ்ட் ஆல்ரெடி நான் சொன்னதான் ஃப்ரீ டெஸ்ட் போட்டு வரோம். ஸோ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா கண்டிப்பா அந்த டெஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.